கார்த்தி தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அம்மன் வந்து தீபாவுக்காக வந்து மந்திர சக்தியோட வரம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்தி வந்து வேகமாக கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து நான் வேணால் ஒரு ஐடியா சொல்லட்டுமான்னு வந்து ராஜா கேட்டேன். என்ன ஐடியா அப்படின்னா, ரியாவை பிடிக்கணும்னா ஒரே வழி அவள் போக்கிலேயே தான் பிடிக்கணும். அவள் சாமியாரை போன மாதிரி நம்மளும் சாமியார்கிட்ட போட்டுட்டு போனால் ஈஸியாக பிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொன்னோன்னா கார்த்தி செம கோவத்தில் இருக்கான். வேணாம், இந்த ஐடியா ரொம்ப நல்லா இல்லை, நான் அப்புறமேட்டுக்கு பேசிக்கிறேன்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்கோம், நீ ஏன் இப்படி விளாண்டுட்டு இருக்க அப்படின்னு கார்த்திக் முறைச்சோன்னே, சாரி நான் இனிமேல் விளாடலை, சரி போ அப்படின்ட்டு காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஐஸ்வர்யா வந்து சாமியார் மாதிரி கெட்டப்பில் இருக்க வந்து ரியாவை பார்க்குறதுக்காக வராங்க. வந்தோடனே வந்து ஆமாம் பயங்கர கெட்டப் அழகாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு வந்த விஷயம் அதையே சொல்லு, தேவையில்லாத வேலையெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்கிறப்ப வந்து, ஆமாம் தீபாவை எப்படி நீ வந்து அழைச்சிட்டு வந்த அப்படின்னு கேட்டோன்னே, நான் எங்கே அழைச்சிட்டு வந்தேன், சும்மா நடிக்காத அப்படின்னு சொன்னோன்னே, சரி உனக்கு என்ன வேணும், இப்போ எதுக்கு வந்தியோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப, எனக்காக நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும், தீபாவை நீ இப்போ வச்சுருக்க மாதிரியே மீனாட்சியை வந்து நீ வந்து முடிச்சு விட்ரு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆனந்தை அழைச்சிக்கிட்டு நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், கார்த்தி வந்து தீபா இல்லாதனால அவன் வந்து வீட்டை விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த மொத்த சொத்தையும் நான் தான் ஆள போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா பலாருன்னு அடிச்சிடுறாங்க. ரியா வந்து ஐஸ்வர்யா என்ன தைரியம் இருந்தால் என்னை அடிப்பேன் அப்படின்னா, பின்ன அடிக்காமல் உனக்காக நான் எல்லாம் செஞ்சுட்டு நான் வந்து உள்ளே போகணும்னு நினைக்கிறியா, தொடச்சி நீ அனுபவிக்கிறதுக்கு அந்த சொத்துக்கு நான் தான் உனக்கு உதவி செய்யணுமா அப்படின்னா, ஏன் எனக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா, உனக்காக நான் செஞ்சுட்டு நான் மாட்டிக்கிறதா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னோன்னா, வந்த விஷயத்தை மட்டும் சொல்லு அப்படின்னா, தீபாவை நீ தான் வச்சுருக்கேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நான் ஏன் சொன்னேன், இல்லை உண்மையிலே ஒருத்தவங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க உன்ன மாதிரியே இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அதனால தான் சந்தேகப்படுறேன். ஓ அப்படியா, சூப்பர், என்ன நம்பட்டும், என்கிட்டயே தீபா இருக்கிறதா எல்லோரும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நான் இதை கேம் ப்ளே பண்ணி நான் அந்த குடும்பத்துக்கு மருமகளாக மாறிடுறேன், இது ஒரு விஷயம் போகிறோம், நீ கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு அனுப்பி விட்டதுக்கப்புறம் அங்கே வந்து வக்கீல் வராங்க. வக்கீல்கிட்ட வந்து, சார் எவ்வளோ சீக்கிரம் என்னை வந்து வெளியில் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது, எனக்கு சரியாக வராது, எனக்கு தேவையான வேலைகள் எல்லாமே நான் சுதந்திரமாக நடமாடுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, கவலைப்படாதீங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அவங்க அனுப்பி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து ரியா வந்து ஃபோனை போடுறாங்க மீனாட்சி என்ன எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு, எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுற அப்படிங்கிறப்ப, காரணம் ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் தானே போட்டிருப்ப, எல்லாருக்கிட்டையும் பேசணும், அப்படியே ஸ்பீக்கர்லேயே வெய் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் தீபா என் கிட்டக்க தான் இருக்கா, அவள் வரணும்னா நான் போடுற கண்டிஷனை நீங்கள் ஆனந்த் நீ ஏற்றுக்கிட்டே ஆகணும், முடியாதுன்னா என்ன செய்வேன் அப்படின்னா, அவள் திரும்பி வரமாட்டா, அப்புறம் உங்கள் விருப்பம், உன் தம்பி வந்து அப்புறம் தனியாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன கண்டிஷன்றப்ப, ஒன்றும் இல்லை சிம்பிள், என்னை வந்து நீ ஏற்றுக்கணும், அந்த மருமகளை நான் அந்த வீட்டில் வாழணும், அவ்வளோதான் விஷயம், முடியாதுன்னா அதுக்கடுத்து என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் மீனாட்சி வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கப்போ ஆனந்த் வந்து சொல்கிறாங்க, நீ அழாத மீனாட்சி, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எல்லா பிரச்சனையும் என்னால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஆனந்துக்கு வந்து தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து மீனாட்சி வந்து பேசாமல், மாமா போலீஸ்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், அப்படி முடியாத பட்சத்தில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மீனாட்சிக்கு தைரியம் கொடுத்து. இந்த பக்கம் தீபாவை வந்து அந்த சாமியார் வந்து அம்மன் போல் அவங்க அழைச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. கோவிலுக்கு வந்து கரெக்டாக காட்டு கோவிலுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு, என்ன தீபா எப்போ பார்த்தாலும் நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் நீ வந்து அழுதுகிட்டே இருக்கேன், எனக்கு அழுதாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நீ ஏன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிற, நான் உன்னை வந்து ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு, என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா, ஆமாம் என் கூட என்ன தானே நீ வந்து டெய்லி வேண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. ஆனால் அதை வெளியில் சொல்லலை. சரி உனக்கு என்ன வேணும் அதை கேளு, நான் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் பரிகாரம் செய்யணும், அப்போ தான் வந்து அத்தையை வந்து நல்லபடியாக குணமாகணும் அப்படின்னு சொன்னோன்னே, உன் கையை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து இப்படி வந்து பிடிச்சி விட்றாங்க. பிடிச்சோன்னே வந்து தீபா உடம்பே வந்து சக்தி ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாக சக்தி வந்துடுது. என்ன ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னா, ஆமாம் என் உடம்பு இவ்வளோ பலமாக வந்து நான் நினச்சதே இல்லை அப்படின்றப்ப, சரி விடு உனக்கு என்ன தேவையோ அது வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நீ வேண்டிக்கிட்டு செய்யணும்னு சொன்னல, ஆமாம் அதுக்கு உனக்கு சப்போர்ட்டுக்கு வந்து ஆள் வேணுமே அப்படிங்கிறப்ப, என் ஃப்ரெண்டு இருக்கா, அவள் எனக்கு ரொம்ப நம்பிக்கையானவ, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, அப்படியா சரி நீ என்ன நினைக்கிறியோ அதை நல்லபடியாக நடத்தி முடிப்ப, தைரியமாக போயிட்டு வா, போகிறதுக்கு முன்னாடி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு காப்பு கயிறு மாதிரி ஒன்று கையில் வந்து தீபாவுக்கு கட்டி விட்டுட்டு அம்மன் வந்து அருள் வாக்கு கொடுத்து வர மாதிரி கொடுத்து அனுப்பி விட்றாங்க.
அந்த சமயத்தில் வந்து போகிறதுக்கு முன்னாடி, தீபா உனக்கு ஒரு விஷயம், நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும், ஆனால் வந்து இந்த பூஜையை வந்து நீ முடிக்க மாட்ட, நீ முடிச்சு வைப்ப அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படிங்கும்போதே தெளிவாக தெரிஞ்சுது நிச்சயமாக வந்து ரியாவுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக போகுது. தீபா வந்து ஒன்றும் செய்ய முடியாமல் வந்து அம்மனோட திருவிளையாடல் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. வேறு லெவலில் முடித்தாங்கன்னே சொல்லலாம். தீபா வந்து நல்லபடியாக பரிகாரம் முடிச்சிருவாங்க. ரம்யாவுக்கு தான் வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்.